ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி, ஒரு சுவையான ஒரு வாசமனமான ஒரு வெஜிடபிள் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம முட்டையை அவிச்சு பொரித்து வச்சுருக்குறோம். சட்னி, தக்காளி, தயிர், வெங்காய சட்னி பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிறோம். இதுக்கு பாஸ்மதி அரிசியோ, பொன்னி அரிசியோ, ஜீரக சம்பா அதெல்லாம் தேவையில்லை. சாதாரண வீட்டில் நம்ம சமைக்கக்கூடிய புழுங்கல் அரிசியே போதும். அது ஒரு 3 கப்பு நம்ம எடுத்துருக்குறோம். 3 கப் எடுத்து நல்லா கழுகி ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது அந்த பிரியாணி செய்கிறதுக்கான என்னென்னா எப்படி செய்வோன்னு பார்ப்போம். காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம். பீன்ஸு, கேரட்டு, கேபேஜி, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்குறோம். நீங்கள் பீன்ஸை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம சட்டியில் ஆக்கிறதுனால ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம். நீங்கள் குக்கரில் ஆக்கிறா இருந்தால் நீங்கள் ஊற வச்சு டைரெக்டாக போட்டுக்கலாம். மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்குறோம். எண்ணெய் இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் எவ்வளவு அளவுங்கிறத நான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துங்க. இது ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு தேவையில்லை. இதுக்கு சும்மா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே போதும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற தக்காளி இருக்கு இல்லையா, அதை சேர்க்குறதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வாசமான வர வரைக்கும் வதக்குறீங்க. இஞ்சி பூண்டு கருகிடாமல் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி வாசமான வர வதக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைண்டா ஒரு பச்சை மிளகா வேண்டாம்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்குறீங்க. பட்டாணி பச்சை பட்டாணி நம்ம 50 கிராம் எடுத்துருக்குறோம். 50 கிராமை நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குங்க. அடுத்தது நம்ம அதுக்கான மசாலா என்னென்ன மசாலா கொடுக்கணும் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான் இது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கூட முட்டையை பொரித்து வச்சுருக்குறோம். வெங்காய தயிர் சட்னி பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் புதினா சட்னி வேண்டாலும் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாக்கி உள்ள காய்கறியெல்லாம் பீன்ஸு, கேபேஜி, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். லேசாக ஃபுல்லாக வதக்கி வேகணும்னு தேவையில்லை. லேசாக வதக்கினாலே போதும்.
ஒரு மீடியமான ஃபயரில் வச்சு வதங்க விடுங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூனு. உங்களுக்கு பிடித்த கம்பெனி பிரியாணி மசாலா வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதான் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுக்கிறோம். அடுத்தது இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வேக வச்சுங்க. எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கிறோம். என்னென்ன மசாலா சேர்த்தோம்? மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்து, தயிர் சேர்த்துருவோம். தயிர் ஒரு அரை கப்பு, அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற மல்லி புதினா தலையும் போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு இப்போ அதுக்கு நம்ம இந்த 3 கப்பு அரிசிக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். 3க்கு நம்ம 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் தண்ணி அரிசி உள்ளே இருக்குன்னாக்கா ஒரு இன்ச்சு அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான் நம்ம பிரியாணிக்கான தயார். தண்ணியை ஊற்றி நல்லா மூடி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற பக்குவத்தில் நம்ம அந்த களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த அரிசியை தூக்கி நம்ம இந்த கொதிக்கிற இந்த மசாலா தண்ணியில் போடுறோம். நீங்கள் தண்ணி பத்தாகட்டையும் நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் பயன்படுத்துகிற அரிசியை பொறுத்து தண்ணி கூடுதல் குறவு தேவைப்படும். அதனால் தண்ணி கூடுதல் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறீங்க. மேலே மல்லி புதினா தூவி விட்டுக்கிறீங்க. தூவி விட்டுக்கிட்டு மூடி வைக்கிறீங்க. அது அப்படியே கொதித்து வந்து சாப்பாடு ரெடியாகி வரும். ரொம்ப நீங்கள் போட்டு கிண்ட வேணாம், கிண்ணா உடஞ்சி போயிடும். லேசாக வேண்டாம் கிண்டி விட்டுக்குங்க.
முடிஞ்ச வரை கிண்டாமல் இருக்கிறது நல்லது. சோறு உடையாமல் முழுசு முழுசாக இருக்கும். இந்த ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மேலே கடைசியாக புழிஞ்சு விட்டுங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் மேலே ஊற்றி விட்டுக்குங்க. ஊற்றி விட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணிலாம் வற்றிடுச்சு. தண்ணி வற்றி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு நம்ம தம்மில் போட்டுற வேண்டியது தான். நல்லா வற்றிடுச்சு. இப்போ மேலே அந்த ஃபுட் கலரு இல்லாட்டி குங்குமப்பூ ஊற வச்ச அந்த தண்ணியை தெளித்து விட்டுக்கிறோம். வச்சு தம்மில் போட்ட வேண்டியது தான். நல்லா சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அருமையான வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெங்காய தயிர் சட்னியும் முட்டையும் இருக்குது. நீங்கள் வேண்டாம் காடை பொரிச்சிக்கலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை புதினா சட்னி கூட பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் வர இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.